வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இன்றைக்கி வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் வச்சு நம்ம தொக்கு செய்ய போகிறோம். இதனோட பயன்பாடு என்னென்னா, நல்லா பசி எடுக்கலைன்னா புதினா துவையல் சாப்பிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பசி எடுக்கும், வாந்தியெல்லாம் வர ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து புதினாவும் கொத்தமல்லி கட்டும் ஒவ்வொரு கட்டு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், புளி, பச்சை மிளகாய் 2 கட்டி பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் மிக்சியில் கிரைண்டர் பண்ணிக்கலாம். அதை தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறேன். வெந்தயமும் கடுகும் வறுத்துக்கலாம். வாங்கினோன்னா பொடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். நல்லபடியாக ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், கடுகு, வெந்தயப்பொடி, இந்த பதத்தில் எடுத்தோம்னா நம்ம சாதத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி, தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம். இன்னும் நல்லா சுண்டாக வதக்கினீங்கன்னா நீங்கள் நல்லா ஊறுக்காய் மாதிரி ஆகிடும். அதனால் நான் சாதத்தில் பசி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி தொக்கு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.